ஹாய் வணக்கம், நான் உங்களுக்கு கேஜிஆருங்குமார். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது மை ஹோம் டூர் இன் பாண்டியங்குளம். நான் வந்து என்னோட பாண்டியங்குளத்தில் ஒரு வீடு கட்டுறோம். அதுவும் எங்களோட காணியும் தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதுக்கு முதல் முழுசாக வீடியோ பார்க்க விரும்பியா பாருங்கள். இது வந்து வயல் விதைச்சிருக்கு, எங்களோட காணி தான் எல்லாம் போட்டுருக்குது, மாடாட போகாமல். இது வந்து சிவப்பு நெல் விதைச்சிருக்கு சாப்பாட்டுக்கு, வீட்டு சாப்பாட்டுக்காண்டி. கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் வயல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நீளமாக தெரியுதா? இது வந்து இதில் ஒரு பழைய வீடு முந்தி இருந்துச்சு. இதை உடைச்சுத்தான் நாங்கள் இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வீடு கட்ட முன்னுக்கு வீட்டுக்கு வெளியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். வீட்டுக்கு வெளியில் ஜம்பு நாவல் நட்டுருக்கு, 2 ஜம்பு நாவல். அதோட வீட்டுக்கு பின்னுக்கு பிலாமரம் நட்டுருக்கிறோம். இது வந்து மாட்டுப்பள்ளி, எங்களோட மாட்டுப்பள்ளி படுத்துருக்குற. அப்படியே நான் கொஞ்சம் தென்னை தோட்டம் வச்சுக்கிறேன், கொஞ்சம் தென்னை வச்சுக்கிறேன். ஒரு 180 100 இதாங்க கிணறு. அப்படியே கிணறு இருக்கா. கமுவ மரம் நட்டு வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் கமுவ மரம் நட்டு வச்சுக்கிறேன், பார்க்க தெரியும். அப்படியே நாங்கள் பார்த்துருப்போம்டா. மாமரம், அங்கே மாமரம் ஒன்று வச்சுனாங்க. அதில் காயும் காய்ச்சிருக்கிற மாமர அணிலே மாமர அணிலே நான் நினைக்கிறேன் இதுதான் காபுலா என்று சொல்லி விவசாயிகளின் தோழன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம். காட்டுறேன்னா இதுதான் காபுலாய். இந்த மரம் வந்து நைதரசனை அதிகமாக கொண்ட மரம். இந்த காபுலாய் நிற்கிற மரங்கள் உள்ள வயல் வந்து ரொம்ப விளைச்சல் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மரத்தை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. நல்ல மப்பும் மந்தாரமாக இருக்கு ஊர். அப்படியே வீட்டு வேல் நடந்து இருக்குது. அதால் கொஞ்சம் துப்புரவு இல்லாமல் இருக்குது வீடு. இது வந்து டெரஸை பதிச்சிருக்குது, அதால் க்ளீன் பண்ண இல்லை, அதை பொலிஷ் பண்ணணும். வெள்ளை கலர் எனக்கு விருப்பம் என்பதால் வெள்ளை கலர் அந்த வெள்ளை கலரும் கருப்பு கலரும் சேர்த்து இருக்கு. இது வந்து கோலுக்குள்ள பார்த்துருக்கீங்க. இதுதான் எங்களோட சுவாமி அறை. அதுக்குள்ள ஒரு தட்டு வச்சுக்கிறோம், சுவாமி படம் வைக்கிறேன். இந்த தட்டு வச்சுக்கிறோம். சும்மா நார்மல் வீடு ஒன்று தான். வந்தால் சந்தோஷமாக என்டர்டைனாக குடும்பமாக நின்றுட்டு போகக்கூடிய மாதிரி இந்த வீட்டை கட்டியிருக்கு. இது வந்து பாத்ரூம் என்ற கொள்ளுக்கு இருக்கு, மப்புக்கு மறைக்கு பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் கட்டியிருக்கு. இதுதான் குசுமி. வேலை செய்கிறார்கள் படுத்துட்டு. இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கழுவணும், பொலிஷ் பண்ணி கழுவணும். அப்புறம் யாருக்கு மழை பெய்யுது பார்க்க தெரியும் அன்னைக்கு அவங்களுக்கு. அப்படியே வெளியே வாங்க, இன்னும் வியூவில் இருக்குமென்று சொல்லி பாருங்க. சரியா? எப்படி இருக்குது இப்படி படுத்து இதில் கட்டில் போட்டு படுக்க, மழை பெய்ய என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? வா, செம லுக்கொண்டு இல்லை? இப்படியான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு யாழ்ப்பாணத்தில் ஓடி போய் இருக்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு, சின்ன வீடும் மட்டும் காணிக்குள்ளே எங்களை வாழ்க்கை போகும். உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இதான் மெயின் ரோட்டு, எங்களை பக்கத்தில் தான் மெயின் ரோட்டா. இதுதான் பிரதான ரோட்டு. கேட்டு பாருங்க, கேட்டு
ஓகே பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.